ஓம் சாந்தி 22/8/2026 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, விசால புத்தியுடையவராகி பெரிய பெரிய மனிதர்களின் அபிப்பிராயங்களை பெற்று அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யுங்கள். பெரிய பெரிய மனிதர்கள் அப்படின்னா விஐபிஸ், ஊர் பிரமுகர்கள். அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு புரிய வச்சிங்கன்னா அவங்க மூலமாக நிறைய சேவை செய்ய முடியும்ன்றார். அப்போ நிறைய ஆத்மாக்களுக்கு நன்மை நடக்கும். அவர்களிடம் மண்டபம், ஹால் ஆகியவை வாங்கி நிறைய கண்காட்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். கேள்வி: இப்பொழுது உங்களுக்கு எந்த ஞாபகம் வந்திருக்கிறது? அதனை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒருபோதும் துக்கமானவர்களாக ஆக மாட்டீர்கள். பதில்: நாம் பூஜைக்குரிய ராஜாவாக இருந்தோம், பிறகு ஏழையாக ஆனோம். இப்பொழுது மீண்டும் பாபா நம்மை ராஜாவாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது இப்பொழுது நினைவிற்கு வந்திருக்கிறது. பாபா இப்பொழுது நமக்கு முழு உலகத்தின் செய்தியை கூறுகிறார். நாம் உலகத்தின் சரித்திரம் மற்றும் பூகோளத்தை அறிந்து கொண்டு விட்டோம். இந்த விஷயங்களை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒருபோதும் தங்களை துக்கமானவர்கள் என்று உணர மாட்டீர்கள். சதா குஷியாக இருப்பீர்கள். முரளியின் பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான செல்லமான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். தந்தையை சந்திப்பது மற்றும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைவது இது மிகவும் சகஜம் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தையிடமிருந்து ஒரு நொடியில் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கிடைக்கிறது என்று பாடப்பட்டிருக்கிறது. ஜீவன் முக்தி என்றால் சுகம், சாந்தி, செல்வம் ஆகியவற்றின் ஆஸ்தி. இப்பொழுது ஜீவன் முக்தி மற்றும் ஜீவன் பந்தனம் என்ற 2 வார்த்தைகள் இருக்கிறது. இச்சமயம் ராவண ராஜ்யத்தின் காரணமாக அனைவரும் ஜீவன் பந்தனத்தில் இருக்கிறார்கள். அதாவது ஜீவன் முக்தி அப்படின்னா வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எந்த பந்தனமும் இல்லாமல் சுகம், சாந்தி, செல்வம் நிறைந்த வாழ்க்கை. ஜீவன் பந்தனம் அப்படின்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் பந்தனம், பணத்தின் பந்தனம், மனிதர்களின் பந்தனம், உறவுகளின் பந்தனம், துன்பங்களின் பந்தனம், மனதின் பந்தனம். சுதந்திரமாக செயல்பட முடியறதில்லை. நினைக்கிறாங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் அப்படி இருக்க முடியறதில்லை. இப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அப்படி செய்ய முடியறதில்லை. துக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் முடியறதில்லை. ஏன்னா பந்தனத்தில் இருக்காங்க. அந்த விகாரங்களுடைய பந்தனம் அவங்கள எதையுமே செய்ய விடுறதில்லை. தேக அபிமானத்தில் இருக்கிறாங்க, விடுபடவும் முடியல. தந்தை வந்து பந்தனத்திலிருந்து விடுவிக்கிறார், ஆஸ்தி கொடுக்கிறார். அனைத்தையும் விட பெரிய பந்தனம் கர்ம பந்தனம். இப்போ பாபா அதிலிருந்து விடுவிக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் அதிசயமானது. யார் இந்த இடத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு உடனே ஞாபகம் வந்துவிடும். நம்ம தர்மத்தை சார்ந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த படங்கள் பார்த்த உடனே, இல்லை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண உடனே சந்தோஷம் அடைவாங்க. அந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்துடும். ஆனாலும் யாருக்கு ஞாபகம் வந்திருக்கிறதோ அவர்களை கூட மாயை ஏதாவது ஒரு நேரத்தில் பலமாக ஓங்கி அறைந்து மறக்க வைத்து விடுகிறது. இதில் குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
தந்தை நினைவுபடுத்தி இருக்கிறார், தூய்மையின் கங்கணம் கூட முழுமையாக கட்டிக்கொள்ள வேண்டும். ரக்ஷாபந்தன் பற்றிய ரகசியம் என்ன என்பதையும் இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் ஒருபோதும் தூய்மையற்றவனாக ஆக மாட்டேன் என்று என்னிடம் உறுதியெடுங்கள். பிறகு என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அப்போது அரை கல்பத்தின் பாவங்கள் எரிந்து முடிந்து போய்விடும் என்று தந்தை கேரண்டி கொடுக்கிறார். இதையோ குழந்தைகள் புரிந்து கொண்டும் இருக்கிறீர்கள். அதாவது நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னா எந்த விதத்தில் நான் கேரண்டி கொடுக்குறேன், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றார். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்து சொல்கிறார். பொற்கொல்லன் என்னவென்று கேரண்டி கொடுப்பார்? நான் பழைய நகையை புதியதாக ஆக்குவேன் என்று கேரண்டி கொடுப்பார் அல்லவா? அவருடைய வேலையே இதுதானே. நெருப்பில் போடுவதினால் அவசியம் அது உண்மையான தங்கமாக ஆகியே தீரும். அதாவது எந்த எக்ஸாம்பிள் கொடுத்து வாவா எப்படி புரிய வச்சிட்டு இருக்கிறார் பாருங்க. இப்போது இது நெருப்பில் போட்டிங்கன்னா எரிஞ்சிடும் அப்படின்னு கேரண்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? நெருப்பில் போட்டால் அது எரிஞ்சிடும். அதே போல் தங்கத்தையும் புடம் போடுவாங்க. புடம் போடும்போது என்ன ஆகும்? அதில் இருக்கக்கூடிய கலப்படங்கள் நீங்கி அந்த தங்கம் சுத்த தங்கமாக மாறிடும். இதுக்கு கேரண்டி என்ன தேவை? அதனுடைய வேலையே அதுதான். நெருப்பினுடைய வேலையே அதுதான். அதுபோல் நானும் பொற்கொல்லனாக இருக்கிறேன். என்னை நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாவ கர்மங்கள் அழிந்து நீங்கள் தூய்மையானவர்களாக ஆகிறீங்க, சுத்த தங்கமாக ஆகிறீங்க. அதனால கேரண்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறார். இப்பொழுது நீங்கள் சரியான முறையில் புரிந்திருக்கிறீர்கள். நம்முடைய பாரதம் என்னவாக இருந்தது? நம்முடைய பாரதத்தில் குபேரனின் கஜானா இருந்தது. வைர வைடூரியங்களின் கோவில்களை உருவாக்கினார்கள். இப்பொழுது அந்த பொருட்கள் இல்லை. அனைத்தையும் கொள்ளையடித்து கொண்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது நிலைமை என்ன ஆகிவிட்டிருக்கிறது? இதெல்லாம் இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்றார். நீங்கள்தான் பூஜிக்கத்தக்க செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பிறகு நீங்களே 84 பிறவிகள் எடுத்து முழுமையாக ஏழையாகி இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுது ஒருபோதும் நீங்கள் தங்களை துக்கமானவர்களாக நினைக்க மாட்டீர்கள். இந்த உலகத்தின் ஹிஸ்டரி ஜியாகிரபியை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆரம்பத்தில் ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரு வழி, ஒரு பாஷை இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அனைவரும் சுகமானவர்களாக இருந்தார்கள். பிறகு தங்களுக்குள் சண்டை போட்டுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்போது பாரதம் துண்டு துண்டாக ஆகியிருக்கிறது. ஆரம்பத்தில் இதுபோல் இருக்கவில்லை. அதாவது சிலர் கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி உலகத்தை இறைவன் ஏன் படைத்தார் அப்படின்னு. அதுக்கு பாபா பதில் சொல்லிட்டுருக்கிறார், இந்த மாதிரி உலகத்தை நான் படைக்கலை. ஆரம்பத்தில் அது நல்லதாக இருந்தது. அதுக்கப்புறம் விகாரங்கள் போட்டி பொறாமை இதெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள் பாரதம் எல்லாம் துண்டு துண்டாக மாறியிருக்கு அப்படின்றார். ஆனால் ஆரம்பத்தில் இது போல் இருக்கலை அப்படின்றார். அடுத்தது பாபா சேவையை பற்றி சொல்கிறார். பனாரஸில் சிவன் கோவில் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அங்கு கூட ட்ரஸ்டிகள் இருப்பார்கள். அந்த பெரிய பெரிய மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஊர் பிரமுகர்கள் அல்லது விஐபிஸ் இவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா
அவங்க மூலமாக சாதாரண மக்கள், பாமர மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றார். பெரிய மனிதர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் அவர்கள் மூலம் நிறைய சேவை நடக்கும். ஏழைகள் கேட்பார்கள். எனவே பெரியவர்களுடைய உதவியை பெற வேண்டும். ஆகையால் பாபா பெரிய மனிதர்களுக்கு புரிய வையுங்கள் என்று கூறுகிறார். பெரிய பெரிய மனிதர்களிடமிருந்து பெரிய பெரிய பிரசித்தமான மண்டபங்களை வாங்கி கண்காட்சி நடத்துங்கள். அதாவது எக்ஸிபிஷன் எங்கே நடத்தணும்? நல்ல ஃபேமஸான இடங்களில் நடத்தணும் அப்படின்னா மக்கள் வருவாங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல அந்த பெரிய மனிதர்களுக்கு, ஓனர்ஸ்க்கு சேவை செய்யணும், புரிய வைக்கணும். அப்போ அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதன் மூலமாக நிறைய சேவை செய்யலாம் அப்படின்றார். அவங்க ஹால் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸிபிஷன் எல்லாம் வந்து செட் பண்ணுவீங்க. விளம்பரம் மட்டும் செய்தால் போதும். ஒவ்வொரு நகரத்திலும் 10 அல்லது 12 மண்டபங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இத்தனை மண்டபங்களில் கண்காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று பத்திரிகையில் வெளிப்பட வேண்டும். நீங்க செய்யறது செய்யுங்க. யார் புரிஞ்சுக்கணுமோ அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. யார் புரிந்து கொள்ள வேண்டுமோ அவர்கள் வந்து புரிந்து கொள்ளட்டும். அப்போது எத்தனை பேருக்கு நன்மை நடக்கும். குழந்தைகள் மிகவும் பரந்த புத்தியுடையவர்களாக ஆக வேண்டும். குழந்தைகள்தானே சேவை செய்ய வேண்டும். இப்பொழுது நடைமுறையில் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்கள். மூலவத்தனம் என்பது சைலன்ஸ் வேர்ல்டு. அங்கு ஆத்மாக்கள் இருப்பார்கள். சூக்ஷ்ம வத்தனத்தில் சூக்ஷ்ம சரீரம் இருக்கும். ஆகையால் அங்கு ஏதாவது ஒரு பாஷை இருக்கும். சூக்ஷ்ம பாஷை அல்லது செய்கை பாஷை இருக்கும் அப்படின்றார். இது கலியுகம் மற்றும் சத்தியுகத்தின் சங்கமம் ஆகும். இங்கு தந்தை வருகிறார். இங்கிருந்து பிராமணர்களாகிய நீங்கள் செல்கிறீர்கள். பிறந்த வீடு மற்றும் புகுந்த வீடு என்று இருக்கிறதல்லவா? இங்கே இருவருமே உங்களுடைய பிறந்த வீட்டினர் ஆவார்கள். பாப்தாதா இருவரும், அதாவது சிவ் பாபா மற்றும் பிரம்மா பாபா இருவரும் குழந்தைகளை அழகான மலர்களாக ஆக்குவதற்காக உழைக்கிறார்கள். அதாவது பொதுவாக பாபா என்ன சொல்வார் அப்படின்னா, சைலன்ஸ் உலகம், பரந்தாமம் உங்களுடைய தாய் வீடு, சத்தியுகம் வந்து மாமியார் வீடு, இது பிறந்த வீடு, அது புகுந்த வீடு. ஆனால் சங்கம யுகம் கூட உங்களுக்கு பிறந்த வீடு தான், தாய் வீடு தான் அப்படின்றார். ஏன்னா இங்கேயும் பாப்தாதா என்ன பண்ணிகிட்ருக்காங்க? தாயாக தந்தையாக நம்மை அழகான மலர்களாக மாற்றிட்டுருக்கிறார். இது எல்லையற்ற விஷயங்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற படிப்பை படித்து எல்லையற்ற ராஜ்யத்தை அடைய வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கிறது? உள்ளுக்குள் மறைமுகமான குஷி இருக்க வேண்டும். படிப்பின் சம்ஸ்காரம் ஆத்மாவில்தான் இருக்கிறது. துக்கம் கூட ஆத்மாவிற்கு தான் ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு இப்பொழுது எவ்வளவு வெளிச்சம் கிடைத்து கொண்டிருக்கிறது. தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து கண்காட்சி ஆகியவற்றை தயார் செய்வதற்கான உதவி செய்யுங்கள். ஆர்வம் இருக்க வேண்டும். சேவை, சேவை மற்றும் சேவை. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் ஞானத்தை நினைவு செய்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். பரந்த புத்தியுடையவராகி உற்சாகமாக கோலாகலமாக சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தை எதையெல்லாம் ஞாபகப்படுத்தி இருக்கிறாரோ அதை மறக்க கூடாது. தந்தையிடம் தூய்மையாக இருப்பதற்காக கொடுத்திருக்கும் வாக்குறுதியை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். வரதானம்: விடுபட்ட தன்மையின் பயிற்சியின் மூலம் ஃபரிஷ்தா ரூபத்தின் காட்சி காட்டக்கூடிய நிரந்தர சகஜ யோகி ஆகுங்கள். எப்படி எந்த ஒரு ஆடையையும் அணிவது அல்லது அணியாமல் இருப்பது தன் கையில் இருக்கிறதோ, அதே போன்ற அனுபவம் இந்த உடல் என்ற ஆடையிலும் இருக்க வேண்டும். அதாவது ஆடையை அணிந்து காரியம் செய்தோம், மேலும் காரியம் முடிந்தவுடனே ஆடையிலிருந்து விடுபட்டு விட்டோம் என்று இருக்க வேண்டும். உடல் மற்றும் ஆத்மா இரண்டின் பற்றற்ற தன்மை போகும் போதும் வரும்போதும் அனுபவம் ஆக வேண்டும். அப்போதுதான் நிரந்தர சகஜ யோகி என்று சொல்லப்படுவீர்கள். இதுபோல் விடுபட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு ஃபரிஷ்தா ரூபம் மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவியின் காட்சி கிடைக்கும். கடைசியில் இந்த சேவையின் மூலம்தான் பிரபாவம் ஏற்படும். ஆரம்பத்தில் எப்படி பிரபாவம் ஏற்பட்டது? காட்சிகள் மூலம்தான். அதே போல் கடைசியிலையும் காட்சிகள் மூலம் பிரபாவம் ஏற்படும் அப்படின்றார். அதுக்கு இந்த பயிற்சி செய்யணும். சரீரத்தில் இருந்தாலும் நான் விடுபட்டவனாக இருக்கிறேன். ஆத்மா மற்றும் சரீரம் இந்த பற்றற்ற தன்மை போகும் போதும் வரும் போதும் அனுபவம் ஆகணும் அப்படின்றார். அப்போதான் இது போன்ற சேவை செய்ய முடியும். பிரம்மா பாபா அப்படி முயற்சி செய்தார், அப்படி இருந்தார், அப்படி காட்சி கொடுத்துட்டு இருந்தார் அப்படி இந்த ஆதிகள் மூலமாக கிளாஸில் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த முயற்சியை செய்யணும். ஸ்லோகன்: சங்கமத்தின் ஒரு நொடியை இழப்பது என்றால் ஒரு வருடத்தை இழப்பதாகும். அவ்வியக்த சமிகை: பிராமண வாழ்க்கையின் உள்ளார்ந்த ஆஸ்தி சதா சுகஸ்வரூபம், சாந்த ஸ்வரூபம், மனதின் திருப்தி ஆகும். இதனை அனுபவம் செய்வதற்கு மனதின் தூய்மை தேவை. சேமிப்பு செய்வதற்கான விதிமுறை மனம், சொல் மற்றும் செயலில் தூய்மையாக இருக்க வேண்டும். அஸ்திவாரம் தூய்மைதான். சேவையில் வெற்றிக்கான ஆதாரமும் தூய்மைதான். சங்கல்பம் அல்லது சொல்லில் வேறு எந்த நோக்கமும் கலந்துவிடக் கூடாது. தூய்மையான நோக்கம் மற்றும் தூய்மையான பாவனை, அதாவது தூய்மையான உணர்வு இருக்க வேண்டும். அப்போதான் சேவையிலும் வெற்றி அடைய முடியும், அதே நேரத்தில் சேமிப்பும் செய்ய முடியும். ஃபவுண்டேஷன் தூய்மைதான் அப்படின்றார். ஓம் சாந்தி. எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த துணைவன்? எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த துணைவன்? தொலைவில் மறைந்து விட்டதா மனிதம், இருளில் கரைந்து விட்டதா? கருணை தேடித் தாருங்கள் சிவனே, சொர்க்கம்
தேடியே கண்ட சன்னதிகள் கோடியே கரம் கூப்பிய கவிதை பாடிய பக்தி தீருமோ தந்தையே கல்பம் கல்பமாய் தேடி தேடியே கண்ட சன்னதிகள் கோடியே கரம் கூப்பிய கவிதை பாடிய பக்தி தீருமோ தந்தையே மாறிப்போன மனம் தளர்ந்து போகையில் கண்டு கரம் பிடித்த கடவுளே என்னை உன்னை என நம்மை அறிய வைத்து பாதை காட்டிய இறைவனே மாறிப்போன மனம் தளர்ந்து போகையில் கண்டு கரம் பிடித்த கடவுளே என்னை உன்னை என நம்மை அறிய வைத்து பாதை காட்டிய இறைவனே இறைவனே எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த துணைவன் நானிலமெல்லாம் நடக்கின்ற என்னை பாதையில் நிறுத்தி விட்டார் யாத்திரை இங்கே நினைவிலே என்று நீ என்னை அமர்த்தி விட்டார் நானிலமெல்லாம் நடக்கின்ற என்னை பாதையில் நிறுத்தி விட்டார் யாத்திரை இங்கே நினைவிலே என்று நீ என்னை அமர்த்தி விட்டார் எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த